கோமதி தங்கமயில திட்டினதுல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கமயிலோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு கோமதியுமே இப்பெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம தங்கமயில டைரக்டாவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு கதிர் சாப்பிட உட்கார்றப்ப ராஜி கோமதி ரெண்டு பேருமே இருக்காங்க. அப்ப சம்மந்தமே இல்லாம தங்கமயில் போயிட்டு நான் பரிமாறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ராஜி இருக்காளே, ராஜி பரிமாறிக்குவா, நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு கோமதி தங்கமயில பிடிச்சு திட்டி விட்டுறாங்க. உடனே அங்கிருந்து அழுதுகிட்டே வர தங்கமயில் தூங்கிட்டு இருக்க சரவணன் எழுப்பி விடுறதுக்கு சத்தமா அழுகுறாங்க. சரவணனுமே தங்கமேல அழுகுறாங்களா சிரிக்கிறாங்களான்னு தெரியாம தூக்கத்துல குழம்பி போயிருக்காரு. அப்ப சரவணன் கிட்டேயும் தங்கமேல் கோமதியை பத்தி வைக்கிறாங்க. அத்தை என்ன இப்படி சொல்லி திட்டாங்க, நான் அக்கறையில தான் போய் கேட்டேன், ஆனா என்ன திட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கு சரவணனும் தங்கமேல் கிட்ட ஏன் ராஜி மீனாவை தான் அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்படி பண்ணல, நீ மட்டும் ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தங்கமேல் ராஜியும் கோமதி டியூஷன் ஆரம்பிச்ச விஷயத்தை பாண்டியன் கிட்ட அமைதியா போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டது மட்டும் இல்லாம பாண்டியன் கிட்ட எங்க வீட்டுல எல்லா முடிவுமே எங்க அப்பாவை கேட்டுட்டு தான் எடுப்போம், ஆனா இந்த வீட்டுல அப்படி எல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்ல, உங்கள்ட்ட கேட்காமலே டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுதான் எனக்கு மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு, அதனாலதான் அந்த விஷயத்தை நான் மறைக்க விரும்பல, உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக ராஜியும் கோமதியும் பாண்டியன் கிட்ட போட்டு விட்டுறாங்க. தங்கமேல் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பாண்டியன் முன்ன மாதிரி இல்லாம டோட்டலா மாறி தான் இருந்தாரு. தங்கமேல் இப்படி ஏத்தி விட்டதும் பாண்டியனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. கோயிலுக்கு போயிட்டு வர கோமதியும் ராஜியும் பிடிச்சு இனிமேல் எல்லா முடிவும் என்கிட்ட கேட்காம நீங்களே எடுத்துக்கங்க, வீட்டுல நான் எதுக்கு இருக்கேன், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட கேட்க மாட்டீங்களா, ஆரம்பிச்சுட்டு வந்துதான் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கோமதியும் ராஜியும் திட்டிடுறாரு. ஆனா இந்த விஷயத்தை தங்கமேல் தான் பாண்டியன் கிட்ட போட்டு விட்டாங்கிறது கதிருக்கு தெரியுது. கதிர் அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம அமைதியா தான் நின்னுட்டு இருக்காரு. தங்கமேல் அவங்க படிக்கலங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, அது போக கோமதியை ராஜியை பாண்டியன் கிட்ட மாட்டி வைக்கணுங்கிற சுயநலத்துக்காக தான் ராஜி டியூஷன் ஆரம்பிச்ச விஷயத்தை பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்தாங்க. கண்டிப்பா கதிருக்கு தங்கமேல் மேல பயங்கரமான கோவம் இருக்கும். கதிர் அந்த கோபத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்தி இந்த தங்கமேல் பத்தின உண்மையும் அவங்க குடும்பத்தை பத்தின உண்மையும் கண்டுபிடிச்சு இந்த தங்கமேலோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.